வணக்கம் நண்பர்களே. மக்கள் போராட்ட முன்னணியின் முக்கியஸ்தர் ராஜீவ்காந்த் எங்களோடு இன்று பேச இருக்கின்றார். முக்கியமாக மக்கள் போராட்ட முன்னணியின் செயல்பாடுகள் என்ன, அடுத்தது இந்த அனுரகுமார் திசுநாயக்காவினுடைய அரசாங்கம் அல்லது ஜேவிபியோடு ஏற்கனவே இணைந்து செயல்பட்ட மக்கள் போராட்ட முன்னணி தற்பொழுது விமர்சனங்களை முன்வைக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை முக்கியமாக ஒரு இனவாதமாக சித்தரிக்கப்படுகின்றதா என்பது தொடர்பாக நாம் மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜீவ்காந்தோடு பேசுவோம். வணக்கம் ராஜீவ். வணக்கம். மக்கள் போராட்ட முன்னணியின் செயல்பாடுகள் என்ன? மக்கள் போராட்ட முன்னணி என்பது தென்னிலங்கையில் இயங்கக்கூடிய கூடுதலான இடதுசாரி சிந்தனைகளுடைய நபர்களை இணைத்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதாவது காலிமுகத்திடல் அறகல போராட்டத்துக்கு பின்னர் நாங்கள் பலர் இணைந்து உருவாக்கிய புதிய கொள்கைகளுடன், புதிய மாற்றத்துடன், பொறிமுறை மாற்றத்தை வேண்டி அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக மக்களுக்காக மக்களுடன் இணைந்து போராடி கொண்டிருந்தவர்களை இணைத்து உருவாக்கிய ஒரு முன்னணி தான் இந்த மக்கள் போராட்ட முன்னணி. குறிப்பாக முன்னிலை சோசலிச கட்சி, சோசலிச மக்கள் மன்றம், புதிய மார்க்சிச லெனின் இடதுசாரிய கட்சி போன்றவை இணைந்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருந்தது. அது மட்டுமல்லாது பல முன்னணி செயற்பாட்டாளர்கள், காலி முகத்திடலில் இருந்த போராட்டக்காரர்கள் பலரை இணைத்து உருவாக்கிய ஒரு அரசியல் கட்சி தான் மக்கள் போராட்ட முன்னணி. இப்ப இது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இயங்கி கொண்டிருக்கா? பதிவு செய்யப்பட்ட கட்சி. அப்ப தேர்தல்ல நீங்கள் போட்டியிடுற ஐடியா இருக்கா, யோசனை இருக்கா? தேர்தல் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டிலும் போட்டியிட்டு இருக்கோம். என்ன நிலைமை இப்ப? சரி, நீங்கள் அறகலைய போராட்டத்துல முன்னணியாக செயல்பட்டீர்கள். அந்த நேரம் ஜேவிபி மிக முக்கியமான ஆதரவை வழங்கியது. அப்ப ஏற்கனவே ஜேவிபியோட இணைந்து செயல்பட்டீர்களா? அறகல போராட்டத்தில் ஜேவிபியும் இருந்தது, நாங்களும் இருந்தோம். அந்த போராட்டத்திற்கான பொதுவான இயல்புகளை முன்னிலைப்படுத்தி அங்கிருந்த அனைவரும் ஒன்றாக செயற்பட்டிருந்தோம். ஆனால் அங்கு எந்த விதமான அமைப்பு ரீதியாக ஒரு கூட்டமைப்பு இருக்கவில்லை. அங்கு அவரவர் தங்களுடைய தனிப்பட்ட கட்சிகள் சார்பாக, அமைப்புகள் சார்பாக பங்கு பெற்றிருந்தார்கள். ஜேவிபியும் அதில் பங்கு பெற்றிருந்தது, நாங்களும் வெவ்வேறு அமைப்புகளாக அதில் பங்கு பெற்றிருந்தோம். ஆனால் இப்ப அறகலைய போராட்டத்தை வைத்து வாக்கு அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு மக்கள் போராட்ட முன்னணிக்கு கிடைக்கவில்லையா? இல்லை, அது குறிப்பாக என்னென்றால், நாங்கள் தேர்தல் அரசியல் ஒன்றை பற்றி நினைப்பதற்கு முன்னமே 2 வருடங்களாக தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசு, என்பிபி கட்சி மிக வேகமாக இந்த அறகல போராட்டத்தை தாங்கள் நடத்தியது போன்று அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு பாரிய வேலை திட்டத்தை செய்திருந்தார்கள். எனவே அவர்களுடைய வேகமான நடவடிக்கையினூடாக அவர்கள் இலகுவாக மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்து விட்டார்கள். நாங்கள் தேர்தல் வரும்பொழுதுதான் இந்த கட்சி அரசியலை பற்றி சிந்தித்திருந்தோம். ஏனென்றால் ஜேவிபியினுடைய பல கொள்கைகளோடு எங்களுக்கு பல முரண்பாடுகள் இருந்தது. எனவேதான் நாங்கள் தனியாக தேர்தலில் நின்று எங்களுடைய கொள்கைகளை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு செயற்பாடும், அதை தொடர்ந்து வெளியில் இருந்து அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக செயற்பட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருந்ததால் நாங்கள் அந்த நேரத்தில் அந்த அரசியலில் குதித்திருந்தோம், தேர்தல் அரசியலில். கிட்டத்தட்ட எவ்வளவு வாக்கு வங்கி உங்களுக்கு தற்பொழுது இருக்கிறது? எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் 30 தொடக்கம் 50,000 வரை 2 தேர்தலும் கிடைத்தது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், எங்களது கட்சிக்கும் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலே மக்களுக்கு பெரிய வேறுபாடுகள் தெரியவில்லை. குறிப்பாக பலரும் கூறுவது, நீங்களும் அவர்களும் ஒன்றுதான், இணைந்து செயற்படுங்கள் என்ற அடிப்படையில் தான் எங்களிடம் பலர் தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் எங்களை யாரும் ஒரு மோசமான கட்சியாகவோ அல்லது வேண்டாத கட்சியாக பார்க்கவில்லை. ஆனால் அதை எங்களை விட அவர்கள் தேர்தலில் நீண்ட காலம் அரசியல் களத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வாக்களித்தால் போதும் என்ற மனநிலை மக்களுக்கு வந்துவிட்டது. அத்தோடு தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற சிந்தனை பலருக்கும் இருந்தது. எனவே அந்த வெற்றி பெறுகின்ற பக்கமும் தேசிய மக்கள் சக்திக்கான அலை மற்றும் அனுர அலை என்பது பாரிய அளவிலே இந்த முறை இலங்கையில் ஏற்பட்டிருந்தது. அதன் முன்னால் எங்களால் நின்று பிடிக்க முடியவில்லை என்று அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களும் ஏற்கனவே இருந்த கட்சிகளுடைய பிழைகளும் மிக உக்கிரமாக வேலை செய்தது மக்கள் மத்தியில். எனவே மக்கள் அந்த மாற்றத்தை நோக்கி அவர்கள் பக்கம் இலகுவாக நகர்ந்து விட்டார்கள். இல்ல, உண்மையில என்ன பிரச்சனைன்னா, நிச்சயமா மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். கோட்டாபய ஆட்சியில மிகவும் சிரமப்பட்டார்கள். இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம், புதிய நடைமுறை, ஜேவிபியினுடைய நடைமுறை,
இது இதை ஏன் நீங்கள் விமர்சிக்கிறீர்கள்? இப்ப நல்லா தானே போய்கொண்டிருக்கு, இப்ப என்ன பிரச்சனை? ஜனநாயக இதில் என்னென்றா பல பேருக்கு ஒரு பண்பு இருக்கின்றது. தாங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவளித்தால் அந்த கட்சியை யாரும் விமர்சிக்க கூடாது என்கின்ற போக்கு இப்பொழுது சிறிது காலமாக இலங்கையில் பலரும் கூறி வருகின்றனர். அப்படி அல்ல. ஜனநாயகத்தினுடைய முக்கியமான கூறு, உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் வெறுமனே அரசியல் லாபத்திற்காக ஒரு அரசாங்கம் செய்கின்ற அத்தனை விடயங்களையும் எதிர்ப்பதல்ல, அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக எதிர்ப்பு அரசியல் ஒன்றை ஒரு எதிர்க்கட்சி சிறப்பாக செய்ய வேண்டும். நாங்கள் அப்படியான ஒரு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அரசியலில் பல விடயங்கள் இருக்கின்றது. என்பிபியினுடைய குறைபாடுகள் எங்கள் கண்ணுக்கு பல விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், லசந்தவினுடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாக வேண்டும் என ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அட்டர்னி ஜெனரலால். நாங்கள் உடனடியாக ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அதன் பின்னர் தான் அது மாற்றப்பட்டது. இப்பொழுது அது மாற்றப்பட்டு விட்டது. அதுக்கான காரணம் எங்களுடைய போராட்டம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டது, நீக்கப்படவில்லை. இப்போ கடந்த வாரம் நாங்கள் 1300 கையெழுத்துகளுடன் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று, ஜனாதிபதியினுடைய செயலகத்திற்கு சென்று மீண்டும் ஒரு ஆவணத்தை கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வார்கள் என உறுதியளிக்கப்பட்டது, அந்த விடுதலை இடம்பெறவில்லை. IMF தொடர்பான பல நிலைப்பாடுகளில் இன்று மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. வரி குறைக்கப்படும் என கூறப்பட்டது, குறைக்கப்படவில்லை. அதற்கும் நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று பிரச்சாரங்களில் ஈடுபட்டு அந்த ஆவணத்தையும் ஜனாதிபதி செயலகத்துக்கு கையளித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்படி பல விடயங்கள், பயங்கரவாத தடை சட்டத்தில் புதிதாக கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான விடயங்கள், விடுதலை செய்யப்பட்ட இருவர் மீண்டும் கைது செய்யப்பட்ட தொடர்பான விடயங்களில் எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்கின்றோம். எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் வேலை செய்து அந்த இருவரையும் விடுதலையாக்கி இருக்கின்றார்கள். மேலும் அரசியல் கைதிகள் என்ற பேரிலே 10 பேர் இருக்கின்றார்கள். மோசமான பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. எனவே இவற்றை எல்லாம் சரி செய்யும் வரை, இவை மேலோட்டமாக நான் கூறுகின்ற கொள்கை சார்ந்த விடயங்கள். அது மட்டுமின்றி அடிப்படையிலே பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள், பொருளாதார கோட்பாடுகள், ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் மிகுந்த அவதானமாக கவனித்து வருகின்றோம். அது மட்டுமின்றி இந்தியாவுடன் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களில் பல விடயங்களில் மீண்டும் அனுர் அரசு அந்த ஒப்பந்தங்களை புதுப்பிப்பதாக சில முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலவற்றுக்கு நாங்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றோம். அது மட்டுமின்றி குறிப்பாக கூறப்போனால் உங்களுக்கு தெரியும், பயோமெட்ரிக் அடையாள அட்டை செய்வதற்காக இந்தியா இலங்கை மக்கள், ஒட்டுமொத்தமான மக்களது அடையாளங்களையும் பெற்றுக்கொள்கின்ற, ஆவணங்களையும் பெற்றுக்கொள்கின்ற, தகவல்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தேவைக்காக அதனை நடைமுறைப்படுத்த முனைகின்றது. அதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தது. எனவே அதற்கு நாங்கள் முழுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றோம். அப்படி ஒரு எதிர்க்கட்சியாக வெளியிலிருந்து கொடுக்க வேண்டிய அழுத்தம், வெளியிலிருந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றதாக நாங்கள் உணர்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்க்கட்சியை மாற்றி அமைப்போம் என்ற கோஷத்தோடு தான் நாங்கள் எங்களுடைய தேர்தலில் இறங்கியிருந்தோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆளுங்கட்சியாக நிச்சயமாக NPP வரும் என்ற தெளிவு இருந்தது. ஆனால் எதிர்க்கட்சியாக இருப்பவர்களுக்கு சரியான கொள்கை கோட்பாடுகள் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. எனவே இந்த நாடு முழுமையான மாற்றத்தை பெற வேண்டுமாக இருந்தால் NPP அரசை விட சிறந்த கொள்கைகளில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் குற்றஞ்சாட்ட முடியாத தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் எங்களுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்ப JVP முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? இப்ப JVP முக்கியஸ்தர்கள் நீங்க சந்திக்கிறீங்களா? இப்ப நீங்க 1300 1500 கையெழுத்துகள் மட்டும் போதாது, நீங்கள் உள்ளுக்க இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சந்திக்கின்றீர்களா என்ன? இல்லை, எங்களோடு மிக நெருக்கமாக வேலை செய்த பலர் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அவர்களோடு சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. ஆனால் அவர்களோடு நேரடியாக தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுக்கின்றோம். எங்களுடைய ஊடக சந்திப்புகளினூடாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு என்னென்ன விடயங்கள் தெளிவுபடுத்த வேண்டுமோ அவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கட்சி என்ற அடிப்படையில் எங்களுடைய வேலை திட்டத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இப்ப முக்கியமாக மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன? ஏனெனில் இப்ப ஆண்டாண்டு காலமாக ஊழல், மோசடி, பிரச்சனைகள் தொடர்ந்து அனுபவித்து வந்த மக்கள், தற்பொழுது மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன என்று நீங்கள் அடையாளம் காண்கின்றீர்கள்? மக்களுக்கு வெறுமனே ஊழல் பிரச்சனை மட்டும் இருக்கவில்லை, அப்படி நாங்கள் வரையறை செய்ய முடியாது. ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. இலங்கையில் 4 தேசிய இனங்கள் இருக்கின்றது. தேசிய இனப்பிரச்சனை என்றொன்று இருக்கின்றது.
முஸ்லிம்களுக்கான பிரச்சனை என்ற ஒன்று வேறையாக இருக்கின்றது, தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது, மலையக மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது. எனவே இந்த நாட்டை முதலிலே ஓர் இலங்கை என்று குறிப்பிட்டு வரையறை செய்வது மிகவும் தவறானது. என்னென்றால் பௌத்த சிங்களவருக்குரிய உரிமைகளுக்கும் ஒரு தமிழ் முஸ்லிம் மலையக மக்களுக்குரிய உரிமைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றது. சிறுபான்மையின வரையறை செய்யப்படுகின்ற அந்த மோசமான ஒரு அடக்குமுறை செயற்பாடு இங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும். இப்படி வெறுமனே ஊழல் பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் தான் ஒரு நாட்டின் பிரச்சனைகள் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தனக்கான பிரச்சனைகளை வெவ்வேறாக அடையாளம் காண முடியும். ஒருவருக்கு பிரச்சனை இல்லாத விடயம் இன்னொருவருக்கு உரிமை சார் பிரச்சனையாக இருக்கக்கூடும், இடம் சார் பிரச்சனையாக இருக்கக்கூடும். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் சொந்த வீடுகளை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 83 விகிதாசாரமாக இருக்கும் பொழுது மலையகத்தில் மட்டும் அது 5 வீதமாக இருக்கின்றது. எனவே இன்று வரை அவர்களுக்கான காணி உரிமை வழங்கப்படவில்லை. அதேபோல் முஸ்லிம்களுக்கு என்று தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது, அடையாளம் சார் பிரச்சனைகள் இருக்கின்றது. ஏற்கனவே அவர்களுக்கு மேல் நிகழ்த்தப்பட்ட பாதிப்புகளுக்கு இன்று வரை பதில் கூறாத நிலைமை எல்லாம் இருக்கின்றது. இன்று வரை அதை நிகழ்த்தியவர்கள் கைது செய்யப்படாத நிலைமை இருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதலை தூண்டிவிட்டவர்கள் யார் பின்னணியில் இருந்தார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள். அதே போல் தமிழ் மக்கள் மத்தியிலே இன்றும் நீதி கேட்கின்ற ஒரு தரப்பு இருக்கின்றது. எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே என்று நீதி கேட்கின்ற தரப்பு இருக்கின்றது. 65 வீதத்துக்கு மேலதிகமான இராணுவ வீரர்கள் இன்று வரை வடக்கு கிழக்கில் குவித்து வைத்திருக்கின்றார்கள், இடங்களை விடாமல் இருக்கின்றார்கள். மேலதிகமாக இடங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 2019 பின்னர் தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற பெயரிலே கைப்பற்றப்பட்ட எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. இப்படி பிரச்சனைகள் பல. வெறுமனே ஊழல் மட்டும் இங்கு பிரச்சனை அல்ல, உயிர் பிரச்சனை இருக்கின்றது, உரிமை பிரச்சனை இருக்கின்றது, பல்வேறு விதமான பிரச்சனை இருக்கின்றது. எனவே இவற்றுக்கெல்லாம் ஏதோ ஒரு வழியிலே தீர்வை கேட்கின்ற ஒவ்வொரு குழுக்கள், செயற்பாட்டாளர்கள், மக்கள் என்று பல்வேறு பிரிவினர் இங்கு இருக்கின்றார்கள், அக்கறையுடைய தரப்பினர் இருக்கின்றார்கள். எனவே அவற்றை ஒரு அரசு பதவியேற்றிருக்கும் பொழுது அந்த அரசை நோக்கி மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த அரசுக்கு ஆதரவு வழங்குபவர்கள் அது அரசியலினுடைய பகுதியாக பார்க்க வேண்டும். நல்ல ஒரு அரசு வந்திருக்கின்றது, ஏன் அதை எதிர்த்து கேள்வி கேட்கின்றார்கள்? எந்த அரசு இருந்தாலும் அந்த அரசிடம் தங்களுக்கு என்ன தேவையோ அதை மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அல்லது எதிர்க்கட்சிகள் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள். அதனை கையாள்வதும் அதனை முன்கொண்டு செல்வதும் அதனை வெற்றி பெறுவதும் தான் ஒரு சிறந்த அரசினுடைய ஒரு கடமையாக அமையும். ஒரு சிறந்த அரசு அப்படித்தான் செயற்பட வேண்டும். எதிர்க்கட்சிகள் அற்ற நிலையில் செயற்படுவதல்ல சிறந்த அரசு. எதிர்க்கட்சிகளை அரசியல் செய்ய விடாத வகையிலே சிறந்த முறையில் செயற்படும் அரசுதான் சிறப்பான அரசு. ஆனா இப்ப மக்கள் சொல்கின்றார்கள், இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இப்ப யாழ்ப்பாணத்துல 3 எம்பிக்களை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஏனெனில் ஏற்கனவே இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் மீதான வெறுப்பின் காரணமாக. அதற்கு பிறகு இப்பொழுது அடிக்கடி இப்ப ஜனாதிபதி, பிரதமர் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து அந்த மக்களினுடைய குறைகளை கேட்கின்றார்கள். இதற்கு முதல் எந்த ஜனாதிபதியும் இவ்வாறு செய்யவில்லை, கைவிட்டு விட்டார்கள். ஆகவே இது ஒரு நல்ல அணுகுமுறையாக பார்க்க முடியாது. இல்லை, அவர்கள் செல்கின்றார்கள், பிரச்சனைகள் இருக்கின்றது, பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தில் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குறுதி வழங்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. விடுதலை செய்வோம் என உறுதியளித்த 10 அரசியல் கைதிகள் மேலதிகமாக இருப்பவர்கள் இன்னும் விடுதலை ஆகவில்லை. கைப்பற்றப்பட்டு பாதுகாப்பு தரப்பினராலும் தொல்பொருள் திணைக்களத்தாலும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. அதேபோல் புதிதாக முளைக்கின்ற விகாரைகளுக்கு இன்று வரை எந்த விதமான முற்றுப்புள்ளியும் வைக்கவில்லை. இது உரிமை சார் பிரச்சனை. மக்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது. மக்கள் சரத் பொன்சேகாவுக்கு தான் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இந்த மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அது எப்படி என்றால், பேயும் பிசாசும் என்றால் எது சிறப்போ அதை நோக்கி மக்கள் போவார்கள். கோட்டபாயாவுக்கு கிட்டத்தட்ட 69 லட்சம் பேர் வாக்களித்திருந்தார்கள். பின்னர் வீதிகளில் இறங்கி அவரை விரட்டி அடித்திருந்தார்கள். மக்கள் அந்த நேரத்தில் தங்களுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நோக்கி செல்வார்கள். ஆனால் மக்களை அரசியல் மயப்படுத்துவதும் அரசியலை தெளிவுபடுத்துவதும் எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் வெறுமனே யாழ்ப்பாண விஜயங்கள் மட்டும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைக்கான சரியான தீர்வாக நாங்கள் பார்க்க முடியாது. இன்னும் தீர்க்கப்படாத உரிமை பிரச்சனைகள் பல இருக்கின்றது. அதை கேட்டு ஒரு தொகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள், வீதிகளில் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பிரச்சனை சார்பாக, அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களோடு நின்று குரல் கொடுப்போம். இப்ப தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக எழுதி வருகின்றீர்கள். இப்ப தையிட்டி விகாரை என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தையிட்டி விகாரை அதற்குரிய வழங்கப்பட்ட இடத்திலே கட்டப்பட வேண்டும். அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட சிறிது தூரத்தில் அவர்களுக்கான காணி இருக்கின்றது. இவர்கள் தனியாரின் உறுதி காணியிலே எந்தவித அனுமதியும் பெறாமல் கட்டியிருக்கின்றார்கள். எனவே இது முழுமையான சட்டவிரோதமானது, அகற்றப்பட்டு மற்ற இடத்தில் கட்டப்பட வேண்டும். இவ்வளவுதான் நிலப்பாடு. ஏனென்றால்
இலங்கையில் விகாரைகள் அகற்ற முடியாது என்ற ஒரு கோட்பாடு யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை. இலங்கையில் தாராளமாக விகாரைகள் அகற்றப்பட்டிருக்கின்றது. நீர்ப்பாசன அபிவிருத்திக்காகவும் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காகவும் பல விகாரைகள் அகற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு கொடுவத்தவில் இருந்த விகாரை வீதி அதிகார சபையினால் சட்டவிரோத விகாரை என்று நீதிமன்றம் வரை சென்று அகற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு அகற்றி இருக்கின்றார்கள். அதே போல் சட்டவிரோதம் என்ற அடிப்படை இதை அகற்ற வேண்டும். இதை தமிழரோடு ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்த்து இனவாத பிரச்சனையாக பார்ப்பது இங்க இருக்கின்ற சிங்கள தரப்பு தான். செய்த பிழை யாருடையது என்பதை நன்கு தேடி பார்த்தீர்கள் என்றால் இது மட்டுமில்லை, எக்கச்சக்கமா இருக்கு. நான் ஏன் இந்த விடயத்தில் இவ்வளவு அக்கறையாக இருக்கின்றோம் என்றால், இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து சரியான விடயத்தை செய்தால் இந்த இடத்தில் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். உங்களுக்கு அருகில் காணி இருக்கின்றது, அங்க கொண்டு போய் இந்த விகாரை கட்ட போறோம். அந்த இடத்தில் விகாரை இல்லாமல் இருக்க போவதில்லை, இதே போன்ற ஒரு விகாரை அங்கு வரப்போன்றது. இது சட்டவிரோதமாக அனுமதி பெறாமல் கட்டப்பட்டது என்ற ஒரு முறை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் இனிவரும் காலங்களில் இப்படியான கேவலமான வேலைகளை இந்த பௌத்த பேரினவாதம் செய்யாமல் இருப்பதற்கு பாரிய அளவிலே அது ஒரு ஆதரவான நிலைப்பாடாக இருக்கு. இந்த இடத்திலே சட்டம் மீறப்பட்டிருக்கின்றது, அத்துமீறி ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்துக்கு போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். ஒரு பௌத்தர் கூட இல்லாத இடத்திலே விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. இன்று கூட அவற்றை இராணுவம் தான் பராமரிக்கின்றது. இப்படி பல்வேறு சிக்கல்களில் திட்ட தெளிவாக தெரிகின்றது. எனவே மக்கள் பக்கம் நின்று இதை பார்ப்பதுதான் சரியாக இருக்கு. இப்ப அந்த நேரத்துல இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாக இது இருந்தது. மக்களின் காணிகள் உறுதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்ப அந்த கட்டப்படுற நேரத்துல பெரிய சலசலப்பு ஒன்று இருக்கல. அது கோட்டாபாய ராஜபக்ஷ காலத்துல கட்டப்பட்டது. அவருக்கு பயந்தா அப்படி இருந்தார்கள் அரசியல்வாதி. நான் சென்றிருந்தேன். அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, மக்களிடம் பல விடயங்களை கேட்டிருந்தேன். அது குறிப்பாக கொரோனா காலத்தில் அந்த இடம் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு மூடி இருந்தது. யாருமே உள்ளே செல்ல முடியாது. விகாரை கட்டி மேலே எழும்பி வரும்பொழுதுதான் பலருக்கு தெரியும் இப்படி ஒரு விகாரை கட்டப்படுகிறது. உடனடியாக மாவட்ட அபிவிருத்தி சபை குழு கூட்டத்திலே கூட்டி அந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் அரசாங்க சார்பாக இருந்த அங்கஜன் ராமநாதன் தலைவராக இருந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அங்கஜன் ராமநாதனே அதனை இன்று முகப்புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அந்த விகாரை சட்டவிரோதமானது என்று ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்தோடு அங்கு அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த முடிவை அவர்கள் இந்த இராணுவத்திற்கும் மற்றவர்களுக்கும் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பை மீறி அடக்குமுறைத்தனமாக அதனை கட்டி முடித்திருக்கின்றார்கள். 2 வருடங்களாக கடந்த 2 வருடங்களாக தொடர்ச்சியாக மக்கள் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். வெறுமனே இன்று ஆரம்பித்த போராட்டம் அல்ல, ரணில் விக்ரமசிங்கே வந்த பொழுதே ஆரம்பித்து விட்டது. கோட்டாவினுடைய காலத்திலே பலர் அடக்குமுறைக்கு உள்ளாக இருந்தார்கள், உயிர் பயம் இருந்தது. இந்த அரசாங்கத்திடம் கேட்கக்கூடிய சாதகம் இருக்கின்றது. எனவே நேர்மையான முறையிலே ஒரு அரசியல் போராட்டத்தில் மக்கள் ஈடுபடுகின்றார்கள். ஒரு நாட்டிலே மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுவது வரவேற்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் ஜேவிபி தொடர்ச்சியாக பல உரிமை போராட்டங்களில் ஈடுபட்ட ஒரு அமைப்பு, அவர்களுக்கு அது விளங்கும். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களை தவிர அவர்களுடைய முன்னோக்கிய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எங்களை பொறுத்தவரையில் மஹிந்தவனுடைய ராஜபக்ச குடும்பமோ ரணிலினுடைய ஆட்சியோ சஜித்தினுடைய ஆட்சியோ இந்த நாட்டுக்கு பொருத்தமற்றது என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல் அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம். அனுரகுமாரனுடைய ஆட்சியிலே இந்த பல விடயங்கள், குறிப்பாக ஊழல் என்பது அங்கு இடம்பெறக்கூடிய சாத்தியங்களே இல்லை. மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் எளிமையான முறையிலே நடந்து கொள்கின்றார்கள், அனைவரும் அணுகி பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஒரு பாரிய மாற்றம் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு மன்னராட்சி முறை போல இருந்த இலங்கையில் திடீரென்று இப்படியான மாற்றங்கள் வந்திருக்கின்றது. செலவினங்களை கட்டுப்படுத்துகின்றார்கள், அப்படியான முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவராக இருக்கின்றார்கள். ஆனாலும் எங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கின்றது. நாங்கள் 9ஆம் சரத்தில் இருக்கக்கூடிய பௌத்தத்திற்கு முன்னுரிமை என்கின்ற அந்த விடயத்தை அகற்றி ஒரு செக்குலரிசம், எல்லா மதமும் ஒரே அளவிலே பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு அரசியலமைப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால் இவர்களை மதசார்பின்மை என்ற கோட்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாவிட்டாலும் அவர்களுக்குள் முற்போக்கு சிந்தனைகள் இருக்கின்றது, சில முன்னேற்றகரமான பண்புகள் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே பயப்படுறார்கள் சில விடயங்களுக்கு, அதுவும் தெரிகின்றது. ஒட்டுமொத்தமாக குறை கூறி ஒன்றுக்கு உதவாத அரசாங்கம் என்று நாங்கள் ஒரு பொழுதும் கூறவில்லை. அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, கோட்பாடுகள் ரீதியாக எங்களுக்கு இருக்கின்ற மாற்று கருத்துக்களையும் உரிமைசார் பிரச்சனைகளையும் நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப இவ்வளவு காலமும் இருந்து வந்த ஒரு நடைமுறை, இந்த பௌத்த சாசனம் அரசியல் அமைப்பில் இருக்கிறது, ஒரு பௌத்தர் தான் ஜனாதிபதியாக வர முடியும் என்று. இப்ப திடீரென்று இந்த விஷயங்களை மாற்றக்கூடியதாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஏனெனில் 90% வாக்கு வங்கி அவர்களுக்கு பௌத்த மக்கள் மத்தியிலே தான் இருக்கிறது. ஆகவே திடீரென்று இதை மாற்றக்கூடியதாக இருக்குமா? எப்படி இதை செய்வது என்ற பிரச்சனை இருக்குதா?
இல்லை, அதை மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். நாங்கள் எங்கள் சிங்களவர்களை அதிகமாக கொண்ட கட்சி, நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். அப்படித்தான் பெரும்பான்மை மக்களை கொண்ட ஒரு கட்சி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, வரவேற்கிறது. அதில் எங்களுடைய அழுத்தங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு பேரினவாதங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அது ஒரு சீசனுக்கு சீசன் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஒரு முறை தமிழர் என்றால் அடுத்த முறை முஸ்லீம்கள். அர்த்தமே இல்லாமல் அவர்களது முன்னேற்றங்களை பார்த்து அவர்களை பார்த்து எரிந்து விழுந்து அவர்கள் மேல் வன்முறைகளை இறுதியாக கட்டவிழ்த்து விடும் வரை அதை செய்து கொண்டிருப்பார். சும்மா இருந்த டாக்டர் ஷாஃபிக்கு மேலே பெண்களுக்கு வந்து கட்டாய கருத்தடை செய்கின்றார். இது ஒரு இன அழிப்பு என்ற வகையிலை குற்றஞ்சாட்டி 4 வருடம் சிறையில் தள்ளியிருந்தார். அதே போல் என்னுடைய நண்பர் ஹிஜாஸ் இஸ்புல்லா 3.5 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்து வெளியில் வந்திருந்தார், எந்த குற்றமும் புரியாமல். இப்படி தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இருக்கின்ற அடிப்படையான பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டும். இந்த அடிப்படை பிரச்சனைக்கு முதன்மையான காரணம் இது பௌத்த நாடு என்ற சிந்தனை. இந்த சிந்தனை இருப்பதால் நாங்கள் என்னத்தையும் செய்துவிட்டு ஓடி ஒழியலாம் என்ற அந்த இது இருக்கின்றது. எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் அதிகமாக இருப்பதால் தங்களுக்கு ஒரு பலம் இருக்கின்றது, அரசியல் அதிகாரம் இருக்கின்றது. உண்மையாக ஒரு முற்போக்கான நாடு ஒரு சிறந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த மதங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை நிறுத்த வேண்டும். இது எங்களுடைய கொள்கை சார் பிரச்சனை. எனவேதான் நாங்கள் இந்த விடயங்களில் மிக தெளிவாக எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கணும். எனவே இப்ப நீங்க குறிப்பிடுவது வந்து மாற்றவே முடியாத ஒரு விடயம் இல்லை, எல்லா இடமும் மாறி இருக்குது. எது சரியோ அதை நோக்கி நாங்கள் போராட வேண்டும். ஏனென்றால் இங்க இருக்கிற பௌத்த சிந்தனையாளர்கள், மேலாதிக்க சிந்தனையாளர் தொடர்ச்சியாக ஏனைய தேசிய இனங்களை அடக்குமுறை செய்த வரலாறுகள் தான் கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றது. அந்த அடக்குமுறைக்கு இந்த பதிலும் வழங்கப்படவில்லை, அது அடுத்த பிரச்சனை. எனவே இந்த பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை என்பது ஏதோ ஒரு இடத்திலே நாங்கள் நீக்க வேண்டிய ஒன்றுதான். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைவரும் இலங்கையராக ஒன்றிணையுங்கள் என்று அனுரகுமார சேனாக தான் அழைப்பு விடுகின்றார். பிற எண்ணத்துக்கு பௌத்தராக அவருக்கு முன்னுரிமை? அப்படின்னா பௌத்த நாட்டிலே நீங்கள் தமிழராகவும் முஸ்லிம்களாகவும் வாழுங்கள் என்று அனுர கூறவில்லை ஒருபொழுது. அனுரவே கூறுகின்றார் அனைவரும் ஒன்று, இலங்கையராக ஒன்றிணையுங்கள் என்றால் இலங்கையராக ஒன்றிணைவதை தடுப்பதாக இந்த ஒரு இனத்துக்கு கொடுக்கின்ற முன்னுரிமை இருக்கின்றது. எனவே அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற விடயம் தான் நாங்கள் கூறுகின்றோம். பொருளாதார பிரச்சனை எவ்வளவு தூரம் அங்க வந்து மக்களை நெருக்குகிறது? இப்ப ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை விட இவர்கள் அதிகமாக இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்துகின்றார்களா? இறக்குமதி அரிசி, உப்பு, முட்டை, தேங்காய், இவ்வளவு இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஊடகங்களில் பேசப்படுகின்றன. மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? மக்களுடைய வாழ்க்கை நிலவரம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு ஒரு விடயம் என்னென்றால், இந்த நாட்டிலே ஏற்பட்ட பாரிய பொருளாதார பிரச்சனைகள் மிக நீண்ட காலமாக இருந்த மோசமான பொருளாதார கொள்கைகளால் உருவானது. இலங்கை ஒரு உற்பத்தி துறையிலே தன்னை மெருகுபடுத்திக் கொள்ளவில்லை, வெறுமனே ஆடை உற்பத்தியை மட்டும் நம்பியிருந்தது. அதை சார்ந்து தேயிலை, ரப்பர், தெங்கு போன்ற உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது. அதை விட இப்பொழுது கடவுணவு மற்றும் பழங்கள், மரக்கறிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இவ்வளவுதான் எங்களுடைய ஏற்றுமதி. ஆனால் நாங்கள் மிக மோசமாக இறக்குமதியில் தங்கியிருக்கின்றோம். குறிப்பாக அரிசி, பருப்பு, கிழங்கு எல்லாமே இறக்குமதி செய்யப்படுது. தலை உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை போடுற எல்லாமே இறக்குமதி செய்யப்படுது. எனவே இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையில் இருக்கிற அந்த வித்தியாசம் சென்மதி நிலுவை. இந்த சென்மதி நிலுவை மறைப்பெருமானத்தில் மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. இதன் மோசமான விளைவுகள் எங்களுக்கு வெளிநாட்டு நாணயத்தின் மீதான எங்களுடைய கேள்வியை அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய உள்நாட்டு நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைகின்றது. இப்படித்தான் தொடர்ச்சியாக இடம்பெற்று இன்று நாங்கள் ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றோம். $300 எட்டியது. அப்படியான மோசமான நிலையிலே எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பொருட்களை வாங்குவது மிக கடினமாக இருக்கின்றது. அதே போல் மறுமுனையிலே உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரச நிறுவனங்கள், பல நிறுவனங்கள், லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம் கூட நட்டத்தில் இயங்குகின்றது. இலவசமாக வழங்கக்கூடிய கல்வி சுகாதாரத்துக்கு மிக அதிக அளவில் நாங்கள் பணம் கட்டாயம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அதை மாற்ற முடியாது. ஆனால் இராணுவத்திற்கும் பாதுகாப்பு செலவதற்கும் மிக மோசமான அளவிலே மிக அதிக அளவிலான பணம் செலவிடப்படுகின்றது. இப்படியாக இந்த பொருளாதாரம் ஏற்கனவே இப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதே நடைமுறையில் யார் சென்றாலும் அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். நீங்கள் அவதானித்து பார்த்து தெரியும், கடந்த 3 மாதத்தில் என்பிபியினர் கிட்டத்தட்ட $550 மில்லியன் வழியில் விட்டிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய ஒதுக்கத்தில் இருந்து $550 மில்லியன் வெளியில போயிருக்கு. இப்பொழுது வாகன இறக்குமதியை அனுமதித்திருக்கின்றார்கள். அதனை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அதுவும் மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் எங்களுக்கு ஒதுக்கத்திலே ரிசர்வ்லேயே எங்களுக்கு டாலர்ஸ் போதாது. டாலர் எங்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே அதன் போதாமையை நாங்கள் உணர்ந்துதான் செயற்பட வேண்டும். IMF எங்களுக்கு 200 மில்லியன், 300 மில்லியன், 400 மில்லியன் என்று தங்களுடைய கடன்களை வழங்கி கொண்டு அவர்கள் உரிய அந்த அவர்கள் விதித்திருக்கின்ற நிபந்தனைகளை கட்டாயம் செயற்படுத்துமாறு கூறுகின்றால் அது செயற்படுத்தும் பொழுது இலங்கையில் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். இலங்கை அதுதான் பிரச்சனை. IMF-னுடைய அனைத்து நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டால் அது சில வேளைகளில் பணக்காரர்களுக்கும் இடைத்தர வர்க்கத்திற்கும் பாதிப்பை கொடுக்காவிட்டாலும் அடித்தட்டு மக்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 8 மில்லியனுக்கு மேல்
என்று வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய மக்கள் இலங்கையில் உருவாகி இருக்கின்றார். எனவே இந்த மேம்பாடு என்பது ஒரு பாரிய பொருளாதார கொள்கை மாற்றத்தின் ஊடாக செயல்படுத்த வேண்டிய ஒன்று. அதே பழைய நடைமுறைகளை கைக்கொள்வதால் நாங்கள் ஒரு சிறிது காலம் தங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இயங்கலாம் என்ற தன்மையிலே என்பிபி அரசு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சர்வதேச இறையாண்மை முறி இன்டர்நேஷனல் சவரின் பாண்ட் ஹோல்டர்ஸினுடைய கடன் மறுசீரமைக்கப்பட்டது. சிறப்பாக மறுசீரமைக்கப்பட்டதாக கூறியிருந்தார்கள். அப்படி இல்லை, 37% ஹேக் கட்ட தள்ளுபடி எடுத்திருந்தார்கள் கானா என்கின்ற நாடு. இலங்கை வெறுமனே 14% கூட எடுக்கவில்லை, மாறாக 18% வட்டி செலுத்துகின்றார்கள். இப்படி தங்களுடைய அந்த விடயங்களில் பல்வேறு விடயங்களை விட்டு கொடுத்தே போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் மேலான ஆக்கிரமிப்பு, இந்தியாவினுடைய பாரிய தலையீடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறந்த மாற்றத்தை நோக்கி செல்வதற்கான அடித்தளங்கள் இடப்படுவது போல எங்களுக்கு தெரியவில்லை. நேர்மையான அரசு தான், அதில் மாற்று கருத்துகள் இல்லை. ஆனால் கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக மாற்றங்கள் என்ற சொல்லுக்கான அர்த்தத்தை முழுமையாக செயற்படுத்துகின்றார்களா என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அதில் பாரிய சிக்கல்கள் இருக்கின்றது. நாங்கள் கண்மூடித்தனமான விமர்சனங்களை வைப்பதில்லை, காத்திரமான அர்த்தமுள்ள விமர்சனங்களை மட்டும்தான் நாங்கள் அரசின் மேல் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பேசிக்கா நீங்க ஒரு கணக்காளர் என்ற வகையில இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்ப இலங்கை தன்னிறைவு பெற்றிருந்தது? IMF-க்குள்ள இப்பதானே போயிருக்கு. இதுக்கு முதலும் பல தடவைகள் IMF-க்குள்ள போய் மீண்டது தானே இலங்கை. எப்பொழுது ஒரு நிறைவான பொருளாதாரத்தை கொண்டிருந்தது இலங்கை? 1978 முன்னர் ஓரளவுக்கு சிறப்பான இடத்தில் இருந்தது. அந்த முழுமையான நாட்டை சந்தை பொருளாதாரமாக மாற்றி முழுமையாக திறந்து விட்டார்கள். முழுமையாக திறந்து விட்ட பிற்பாடு என்ன நடந்தது என்றால், இலங்கையில் உற்பத்தி துறை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. சரி, ஒரு விஷயம் ராஜ், அதுக்கு முதல்ல உற்பத்தி திறன் சிறப்பா இருந்ததா? உற்பத்தி திறன் அதற்கு முதல் சிறப்பாக இருக்கவில்லை, அது உண்மைதான். ஆனால் உற்பத்தி ஏதோ நடந்து கொண்டிருந்தது. ஆனால் சிறிய உற்பத்தியாளர்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செய்ய வேண்டுமே ஒழிய, சிறிய உற்பத்தியாளர்களின் போதாமை, வினைத்திறனின்மை, அவர்களுக்கு சரியான நிபுணத்துவம் இல்லை என்பதற்காக அனைத்தையும் இறக்குமதி செய்கின்ற ஒரு செயற்பாட்டிலே ஈடுபட்டார்கள். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இலங்கை வெறுமனே 22 பில்லியன் மக்களை கொண்டிருக்கின்ற இலங்கை 130 கோடி மக்களை கொண்டிருக்கின்ற இந்தியாவிலிருந்து பாலை வாங்குது. இன்றைக்கு ஆரோக்கியால இருந்து பால் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. 130 கோடி பேருக்கு இந்தியா பால் உற்பத்தி செய்யுது. 22 மில்லியன் பேருக்கு இலங்கை பால் உற்பத்தி செய்யல. அப்ப இலங்கை தான் உற்பத்தி திறன் அற்றவன் என்றதுக்காக அப்படியே இருக்கிறதா, அல்லது அந்த உற்பத்தி திறமையை மேம்படுத்துறான்றதான் நீங்க பிரச்சனை. ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து பாலை இறக்குமதி செய்யுது. பாகிஸ்தான்ல இல்ல, இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிருக்கு பால் உற்பத்தியில. இந்தியா பால் உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. சில வேளை லாபம் கருதி சில இறக்குமதிகள் இடம்பெறலாம், எல்லா நாடுகளையும் இருக்கு தானே. ஆனா இந்தியா பால் உற்பத்தியில தன்னிறைவும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது. சீஸ்ல இருந்து எல்லாமே ஏற்றுமதி செய்யுது. ஆனா இலங்கை கடுமோசம். இலங்கையில வெறுமனே 30% தேவை மட்டும்தான் நீங்க உற்பத்தி செய்யப்படுகின்றது. நாங்கள் பால் மாக்களை நம்பி இருக்கின்றோம். பால்மா இறக்குமதி மிக மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நான் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இலங்கையில் உற்பத்தி சம்பந்தமான விடயங்களை மேம்படுத்துவதற்கான அந்த சிந்தனை முற்றாக அற்று போனது. அனைத்தையும் நாங்கள் இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்ற சிந்தனை ஏற்பட்டுவிட்டது. இதனால் தான் இலங்கையுடைய பாரிய பொருளாதார நெருக்கடிக்கான அடித்தளம் வகுக்கப்பட்டது. அது மட்டுமன்றி 30 வருட காலமாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம், இந்த உள்நாட்டு யுத்தத்துக்கான அடித்தளத்தை இட்டதும் சிங்கள பேரினவாதம். சரியான முறையிலே சரியான இடத்திலே இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நிறுத்தி ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு இவ்வளவு பாரிய அழிவுக்கு இதை கொண்டு போயிருக்க கூடாது. இந்த 30 வருட யுத்தத்தில் ஏற்பட்ட அழிவு இலங்கை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இலங்கையினுடைய பாதுகாப்பு செலவினம் எத்தனை மடங்கு பாதுகாப்பு செலவினம் பெருகி இருந்தது, எத்தனை அறிவாளிகள் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், எத்தனை அறிவாளிகள் தரமான இளைஞர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். எனவே அந்த பாதிப்பும் இருக்கின்றது. இப்படித்தான் இலங்கையினுடைய அந்த பொருளாதாரம் நலிவடைந்து அழிவடைந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கின்றது. இதனை ஒரு இரவிலே யாரும் கட்டியமைக்க முடியாது. ஆனால் சில கொள்கைசார் விடயங்களில் சிறப்பான ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்தும் பொழுது படிப்படியான இன்கிரிமெண்டல் சேஞ்ச் என்று சொல்வார்கள், அந்த படிப்படியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. எனவே அது சார்ந்த கொள்கைகள் இங்கு இடம்பெறுகின்றதா, அல்லது இன்னும் கீழே போகின்ற நடவடிக்கைகளை செய்கின்றார்களா என்பதைத்தான் நாங்கள் அவதானிக்க வேண்டும். நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட 3000 வைத்தியர்கள் வெளியில போறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று இப்பொழுது அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு பக்கம் அதற்கு விட 1,50,000க்கும் அதிகமானவர்கள் பாஸ்போர்ட்டை விண்ணப்பித்து வெளியில் போவதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள். அப்ப இப்படியே வெளியில
மக்கள் போய்கொண்டிருந்தா, பொதுவாக இளைஞர்களும் மற்றும் அறிவாளிகளும் வெளியேறி கொண்டிருந்தா, அப்ப எப்படி நாட்டை முன்னேற்றுவது? அதற்கான என்ன உத்தரவாதம்? இல்ல ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்பவுமே அவனுடைய வாழ்வு சரியான முக்கியமா இருக்கும். அவனுடைய வாழ்வும் நிம்மதியும் முக்கியமா இருக்கும். எனவே அதற்காகத்தான் ஒருவர் வெளிநாடு நோக்கி ஓடுகின்றார். தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இங்கு கிடைக்கவில்லை, நிம்மதி இல்லை, நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி ஒன்று இலங்கையில எப்பவுமே இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. முதலாவது அந்த நிச்சயமற்ற தன்மையை முதலாவது இல்லாமக்கணும். ஒரு சிறந்த அடித்தளத்தை இடணும். மக்கள் மத்தியில ஒரு பாரிய நம்பிக்கையை கட்டியெழுப்பணும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் மக்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு உறுதிப்படுத்தலை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும். அவ்வளவும் படிப்படியாக செய்யும் பட்சத்தில் இளைஞர்கள் இங்கு இருப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் வெளிநாடுகள் நோக்கி ஓடுவதை யாராலும் தடுக்க முடியாது. என்றால் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பது தலைக்கு மேல் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்றான். அவனுடைய குடும்ப நலனுக்காக தான் அதிகமான மக்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சிலர் தான் அரசாங்கம், எதிர்காலம், மக்கள் என்று சிந்திக்கின்றது ஒரு தரப்பு. ஆனால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சனத்தொகை எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்வு, மக்கள், பிள்ளைகள், தங்களுடைய குடும்பம் சம்பந்தமாக தான் கூட யோசிப்பார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவர்கள் தங்களுக்கு சாதகமான பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே இந்த மூன்று விடயத்தில் மெதுமெதுவாகவாத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் பொழுதுதான் இந்த பாரிய இடப்பெயர்வை நிப்பாட்ட முடியும். மிக நன்றி ராஜ். பல விடயங்கள் என்று நாம் பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம் உங்களுக்கு. மிக்க நன்றி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கும், இவ்வளவு காத்திரமான கேள்விகளை கேட்டமைக்கும், பொறுமையாக என்னுடைய பதிலை கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.